திருநள்ளாறு பகுதியில் தர்மபுர ஆதீனம் சார்பில் கல்வி நிறுவனங்கள், தொழிற்சாலைகள் தொடங்கப்பட உள்ளதாக குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள திருநள்ளாறு ஸ்ரீ தர்ப்பணாரீஸ்வர சுவாமி தேவஸ்தானத்தில் சனி பகவான் தனி சன்னதி கொண்டு அருள் பாலித்து வருகிறார். இந்த ஆலயத்தில் நடைபெற்று வரும் பிரம்மோற்சவ விழாவின் சிறப்புமிக்க நிகழ்வுகளில் பங்கேற்பதற்காக தர்ம ஆதீனம் குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் கடந்த 10 நாட்களாக திருநள்ளாறில் தங்கியுள்ளார். இந்நிலையில் சப்த விடகங்களில் நகவிடங்கரான திருநள்ளாறில் உள்ள மரகத லிங்கம் இதுநாள் வரை இரும்பு பெட்டகத்தில் வைத்து பாதுகாக்கப்பட்டு வரும் நிலையில் அதற்கு பதிலாக 5 கிலோ எடையில் 8 லட்சம் ரூபாய் செலவில் உருவாக்கப்பட்ட வெள்ளி பெட்டகத்தை தர்மபுர ஆதீனம் சார்பில் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் ஆலயத்திற்கு வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர், திருநள்ளாறு பகுதியில் தர்மபுர ஆதீனம் சார்பில் கல்வி நிறுவனங்கள், தொழிற்சாலைகள் தொடங்கப்பட உள்ளதாக தெரிவித்தார். இந்த கல்வியாண்டுகளில் அப்ளிகேஷன் கொடுப்பதற்கு வேண்டிய ஏற்பாடு செய்திருக்கு. ஒரு ஆள் எங்களை படிப்படியாக நர்சிங் கோர்ஸிலிருந்து ஆரம்பித்து ஒரு பெரிய மருத்துவக் கல்லூரி அளவுக்கு கொண்டுவதற்குரிய ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறோம். அது தொழிற்கல்விகளை முதலாக தொடங்குவதற்காகவும் ஏற்பாடு செய்திருக்கிறோம். எங்களுடைய தர்மயாதீனம் நிர்வாகத்தில் உணவு ஃபுட்ஸு தனியாக ஒரு தொழில் நடந்து கொண்டிருக்கிறது. குங்குமம், விபூதி தயாரிக்கின்ற தொழிற்சாலையும் வைத்திருக்கிறோம். அதே போன்று உரம் தயாரிக்கிறது, உதிர்ந்த கோயில்களில் சாத்தப்பட்ட பூக்கள் எங்களுடைய திருக்கடவூர், வைத்தீஸ்வரன் கோயில் போன்ற திருக்கோயில்களிலிருந்து அன்றன்றாடம் சாத்தி நிர்மாலய பூக்களை எல்லாம் எடுத்து வந்து கீழே இருக்கின்ற அந்த தழைகள் இவைகளை எல்லாம் கூட சருகுகளை எல்லாம் எடுத்து அவைகளை உரமாக்கி கொடுக்கிறோம். மிக குறைந்த விலையில் தரமான, அதாவது கலப்படம் இல்லாத ஒரு இயற்கை உரமாக அது கொடுக்கப்படுகிறது. எல்லாம் மக்கள் மத்தியில் அது நல்ல வரவேற்பு இருக்கிறது. அவைகளும் அழுகி போய் வீசம் இல்லாமல் இருப்பதற்கு இது ஒரு நல்ல முறையை கண்டுபிடித்து அதை செய்து கொண்டிருக்கிறோம். அதே போன்று பல தொழில்களையும் தொடங்கினால் பலருக்கும் அது வேலை வாய்ப்புக்கும் உரிய இது இருக்கும் என்று நாங்கள் நினைக்கிறோம்.